ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விரிசல் விடாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிக்ஸ் எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் இந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. சுட தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் பால் ஆட் பண்ணி செய்கிறதுனால நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் பால் ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். மாவு பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. சும்மா விரல்களை வச்சு மட்டும் ஜென்டலாக பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு விரிசல் விடாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அந்த குலாப் ஜாமுன் பேக்கில் 800 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாகிடும். அதனால் நீங்கள் 500 கிராம்ஸே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 500 கிராம் சர்க்கரைக்கு 500 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா குலாப் ஜாமுனை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகில் நான் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் எந்த கம்பி பதமும் நமக்கு தேவை கிடையாது. கையில் பிசு பிசுப்பாக இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குலாப் ஜாமுன் உருண்டைகளை உருட்டிக்கலாம். இதுக்கு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பண்ணுங்கள். உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா 2 வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிட்டு அப்புறமா அதை உருண்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விரிசலும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு அந்த ரவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த உருண்டையும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை எல்லாமே விரிசல் விடாமல் அழகாக நமக்கு கிடைக்கும். இப்படி பால்ஸ் போடும்போது அடியில் போய் தங்கிடணும். அதுவாக எலும்பி வரும்போது தான் நமக்கு கரெக்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா குலாப் ஜாமுனும் அதுவே மேலே எலும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம் இது நமக்கு. இதை வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இந்த குலாப் ஜாமுனை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவன் கலர் வரும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல கரெக்டான கலர்லேயும் வெடிப்பு இல்லாமலேயும் அழகாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த சர்க்கரை பாகுலேயே இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.